அடுத்ததாக தமிழகத்தில் மானாவாரி பயிர்கள் அதிகம் பயிரிடப்படும் மாவட்டங்களில் ஒன்றான சேலத்திலும் வறட்சியின் தாக்கம் இருக்கிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், பருவமழை பொய்த்ததால சேலம் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் என்ன? சிவரஞ்சனி, நம்ம நின்றிருக்க இந்த இடமானது சேலம் மாவட்ட எல்லை பகுதியான தலைவாசல் என்கின்ற அந்த பகுதிக்கு உட்பட்ட புளியங்குறிச்சி. ஒட்டுமொத்தமாக சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா மானாவாரி பயிர்கள் பயிரிடப்படுகிறது. குறிப்பாக போதிய தண்ணீர் இல்லாத காரணத்தினால தான் இது போன்ற ஒரு சூழ்நிலை. நடப்பு ஆண்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம இங்க பார்க்கலாம். இங்க இவங்க கையில வச்சிருக்க இந்த வகைகள் பார்த்தோம் அப்படின்னாக்க ஒட்டுமொத்தமாக இது மாட்டு தீவனமாக பயன்படுத்தப்படும் சோளத்தட்டு. இது முற்றிலுமாக கருகிய ஒரு நிலையில காணப்படுகிறது. அதே போல மக்காச்சோளம், அதாவது தீவனங்களுக்கு பயன்படுத்தப்படும் மக்காச்சோளம் பயிர்களும் முற்றிலுமாக ஒரு முழுமையான வளர்ச்சி பெறாமல் ஒரு கருகக்கூடிய நிலையில தான் இருக்கு. இது போலதான் இந்த பகுதியில் பயிரிடப்பட்டிருக்கும் பருத்தி, கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட அனைத்து பயிர் வகைகளுமே முற்றிலுமாக காய்ந்து கருகிய நிலையில தான் இருக்கு. இதற்கு ஒட்டுமொத்தமான காரணம் கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த பகுதியில் போதிய மழை இல்லாததும், குறிப்பாக சேலம் மாவட்டத்திலேயே மேட்டூர் அணை அமைந்திருந்தாலும் கூட சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 93% என்ற அளவுக்கு கிணற்று பாசனத்தின் மூலமாக தான் பாசன வசதி பெறுகிறது. இது போன்ற ஒரு சூழ்நிலை காரணமாக தான் சேலம் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது பல ஆண்டு கால கோரிக்கையாவே இப்பகுதி மக்கள் வச்சிருக்காங்க. சிவரஞ்சனி, உங்கள் பகுதிகளில் விவசாயம் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்த கள தகவல்களை வழங்கியமைக்கு ஐஸ்வர்யா மற்றும் மோகன்ராஜ், உங்கள் இருவருக்கும் நன்றி.